டிவிகே விஜய் அவர்கள் வந்துட்டு யாரோட கூட்டணி வைப்பான்னு சொல்லிட்டு மக்களிடம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எழுப்பி இருக்கு. நிறைய பேர் வந்துட்டு ஏடிஎம்கே பக்கம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏடிஎம்கே அவர்களும் வந்துட்டு இந்த கரூர் நெரிசலுக்கு அப்புறமேட்டுக்கா நிறைய வந்துட்டு விஜய் மேலே போக்கஸ் பண்ணியிருக்காங்க. எடப்பாடி அவர்களும் வந்துட்டு ஆனா சப்போஸ் இப்ப விஜய் அவர்கள் வந்துட்டு எடப்பாடி அவர்கள் ஏடிஎம்கேவே சூஸ் பண்ற கூட்டணி ஆனா அப்ப யார் வந்துட்டு சிஎம் போஸ்ட்டுக்கு வருவாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. சப்போஸ் எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் ஆகலாம், விஜய் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆகலாம். இல்ல இப்ப விஜய் அவர்கள் சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டாருன்னா கண்டிப்பா எடப்பாடி விட்டு தர மாட்டாரு. எடப்பாடி சிஎம் ஆகணும்னா கண்டிப்பா விஜயும் விட்டு தர மாட்டாரு. சோ 2 கொஸ்டின் மார்க் எழுப்பி இருக்கு இதுல வந்துட்டு. அது மட்டும் இல்லாம கொள்கை எதிர்ப்பாலேயே வந்துட்டு பிஜேபி அறிவிச்சிருக்காங்க டிவிகே அவர்கள். இப்ப பிஜேபி வந்துட்டு ஆல்ரெடி ஏடிஎம்கே கூட கூட்டணியில் இருக்காங்க. சோ டிவிகே ஏடிஎம்கே கூட சேர்ந்தா பிஜேபி உள்ள இருக்கிறப்ப டிவிகேக்கு அடிவிடும். சோ டிவிகே ஏடிஎம்கே மட்டும் இருந்தால் கூட்டணி வலுவா வரும். ஏன்னா டிவிகேக்கு எதிரே டிஎம்கேவும் ஏடிஎம்கேக்கு எதிராகவும் டிஎம்கேவும் தான் இருக்கு இப்போ வரைக்கும். சோ மக்கள் வந்துட்டு என்ன நீங்க நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. யாரு டிவிகே கூட கூட்டணி வைக்கணும் வைக்க கூடாதுன்றது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.